தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல் வணக்கம். சின்ன பிள்ளைகளாக இருக்கிற காலத்தில் நமக்கு நட்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நண்பனை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்போம்? சின்ன வயசுல எல்லாம் நமக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்தா அவன் நல்ல நண்பன், அவன் சாப்பிடும்போது பங்கு கொடுத்தா நல்ல நண்பன். நல்ல நண்பன் யாருன்னு ஆராய்ந்து தான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தம்பி நீ மோசமான பிள்ளைகளோட பழகுனா உன் வாழ்க்கை வீணாக போயிடும்டா ராஜா, நல்லவங்களோட பழகணும்டா, மோசமானவங்களோட பழகக்கூடாது, அப்படின்னா நீ கெட்டு போயிடுவேன். அவன் சொன்னான், ஏன் என்னோட பழகி அவங்களாம் நல்லவங்கள ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லையோ அப்படின்னு கேட்டான். இப்படி தான் பிள்ளைங்க எல்லாம் கேட்பாங்க, அவங்களாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லையா? அந்த குழந்தை இயற்கை தெரியாமல் பேசுகிறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? 10 நல்ல மாம்பழத்தை எடுத்து வைங்க, 10 நல்ல மாம்பழம் எடுத்து வச்சுங்க. ஒரு அழுக மாம்பழத்தை கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டுருங்க. அழுகி போனால் ஒரு பூஞ்சக்காளாம் போத்த மாம்பழம் உள்ளே போட்டுருங்க. 4 நாள் கழிச்சு தரங்க. இந்த அழுக மாம்பழம் நல்ல மாம்பழமாக மாறி இருக்குமா? மாறாது. 10 மாம்பழமும் கெட்டு போயிருக்கும். ஒரு மாம்பழத்தை உள்ளே போட்ட உடனே 10 மாம்பழத்தை அழுக வைத்துருச்சு. அப்போது மோசமான நண்பனை உள்ளே சேர்த்துட்டா என்ன ஆகிடும்னு கேட்டால் நல்லவன் வீணாவது வாய்ப்பு அதிகம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் தான் துயரம் தரும். ஆபத்து ஆபத்து, எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க. வேகமா போ வேகமா போ, சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. இந்த வாங்கிக்க. வேகமா போ வேகமா போ. வணக்கம் நண்பர்களே. மன்னிச்சுக்கங்க, உங்க எல்லாரையும் நேத்து நான் ரொம்ப பயமுறுத்திட்டேன். என்னையும் உங்க நண்பனா சேர்த்துக்குங்களேன். சரி, நாளைக்கு நிறைய உடம்போட உங்களை வந்து பார்க்கறேன். நான் வரேன். ரொம்ப நல்லா இருக்கே. நண்பர்களே, நமக்கு தெரியாதவங்க கொடுக்கிற உணவை நம்ம சாப்பிட வேண்டாம். ஏ, சாப்பிட்டா என்ன? இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நட்போட தந்ததை நீங்க தப்பா நினைக்கிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஒதுங்கிக்கலாமே. தீந்து நண்பர்களே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நில்லுங்க. கொக்கு வந்துடுச்சு.
எனக்கு தான் முதல்ல அது. வணக்கம் நண்பர்களே, இந்தாங்க சாப்பிடுங்க. ஆ. எனக்கு எதுவும் கிடைக்கல. எனக்கும் திருப்தியா இல்ல. நண்பர்களே, எனக்கு ஒரு யோசனை. பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்குது. அங்கிருந்து தான் இந்த சாப்பாடெல்லாம் நான் எடுத்துட்டு வர்றேன். நீங்க சரின்னு சொன்னா உங்களை அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போறேன். பிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழலாம். இதுவும் நல்ல யோசனை தான். நிறைய உணவு கிடைக்குதே. ஆமா ஆமா. என்ன சொல்றீங்க? நாங்க வரோம். சரி நண்பர்களே, நான் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒரு சிலரை கூட்டிட்டு போவேன். இன்னைக்கு என் கூட யார் வர போறீங்க? நான் வரேன். மேலே ஏறிக்கங்க. ஹேய், கொக்கு வந்தாச்சு. நண்பன் வந்தாச்சு. ஓ ஓ நாமெல்லாம் நண்டு பேச்ச கேட்டது தப்புன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ச்சே, நல்ல சாப்பாடை நம்மலாம் தவற விட்டுட்டோம். நம்ம நண்பன் வரும்போது நாமளும் அவர் கூடவே போயிடலாமா? சரி சரி. ஆமா ஆமா, நம்மலாம் போயிடலாம். கொக்காரே வணக்கம். மன்னிச்சிருங்க கொக்காரே, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். அதனால என்ன, பரவாயில்ல. எங்க எங்க என்ன வெறுத்துட்டீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன். எங்களையும் அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போங்க. சரி, கூட்டிட்டு போறேன். இப்ப முதல்ல என்ன கூட்டிட்டு போங்க. ஆஹா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ராசியான நாள். வாங்க. வேணாம், நான் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வரேன். அடுத்த தடவை நம்மளும் போலாம். கொக்காரே, நாம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இதோ வந்துட்டோம். நான் சொல்றப்போ நீங்க கீழே குதிச்சிடணும். குளத்துக்கு நேரா போயிடுவீங்க. சரி, அப்படியே செய்யறேன். துரோகி, உன்னை பழி வாங்கறதுக்கு தான் வந்தேன். என்ன இது? இன்னும் கொக்கு காணோம். கொக்கு இன்னும் காணுமே, என்னாச்சுன்னு தெரியலையே. அதோ அங்க பாருங்க. நம்ம நண்பர்களை பாத்தீங்களா? அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? கொக்கு இன்னும் வரலையே, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என் பேச்ச கேட்காம போன நம்ம நண்பர்களை அந்த கொக்கு கொன்னு தின்னுடுச்சு. எங்களை எல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நண்பரே. மன்னிச்சிடுங்க நண்பரே. இனிமேலாவது நல்லா ஆராயாம யார்கிட்டயும் பழகாதீங்க. வாங்க வாங்க நண்பரே, பார்த்து வாங்க. பத்திரம், வாங்க. நட்பாராய்தல் என்கிற ஒரு அதிகாரம். அதில் சொல்லுகிறார், நட்பை ஆராய்ந்து ஆராய்ந்து எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன், நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும்.
படிக்கவே பழக்கம் இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் நல்ல படிக்கிற நண்பர்கள் சேர்ந்ததால் படித்து பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. முதல் மதிப்பெண் பெற வேணுங்கிற லட்சியத்தையே ஏற்படுத்திய நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ எப்படி பார்த்து தேர்ந்தெடுக்கணும்? இப்போ தரமான பிள்ளைகள் இருக்கிற ஹாஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற பிள்ளைகள் காலையில் எந்திரிக்கிற பழக்கமே இருக்காது, ஆனால் கரெக்டாக எந்திரிப்பாங்க. விளையாடுற பழக்கமே இருக்காது, ஆனால் விளையாட போடுவாங்க. ஏன்? இந்த நல்ல நண்பர்களுக்கு மத்தியில் அவங்க வாழ்க்கை அங்கே அமையுது. மோசமான நண்பர்களை தேர்ந்தெடுத்துட்டா வாழ்க்கை வீணாக போயிடும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், ஆய்ந்து ஆய்ந்து 2 தடவை சொல்கிறார். அவ்வளோ அழுத்தமாக பார்க்கணும். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை. கேண்மைனா நட்புன்னு அர்த்தம். நீங்கள் ஆராய்ச்சி செய்யாமல் எடுத்துக்கொள்ளுகிற நட்பு கடைமுறை தான் சாந்துயரம் தரும். கடைமுறைனா கடைசி, வாழ்க்கையோட கடைசியில் உயிர் போகிற வரையில் மோசமான நட்பு துயரத்தை தரும் அப்படிங்கிறார். கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம் அது. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் துயரம் தரும்.